அடுத்த நாள் காலையில மீதி இருந்த சாப்பாடை 2 பேரும் சாப்பிட்டுட்டு, இளவரசர் போறதுக்கு வழி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, தன்னோட வாளையும் எடுத்துட்டு போனாங்க. அப்ப திடீர்னு அங்க இருந்த திருடன் ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சுட்டான். அந்த திருடன் தான் சொல்றத கேட்கலன்னா உன்னை கொன்னுடுவேன்ட்டு ராணியை மிரட்டினான். ராணியும் பயந்து ஒத்துக்கிட்டாங்க. இளவரசர் திரும்பி வந்து பார்க்கும்போது ராணி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு தான் கெட்ட கனவு கண்டதாகவும் அதில் ஆப்பிள் சாப்பிட்டாதான் தான் உயிர் வாழ்வோன்னு சொன்னாங்க. அதனால இளவரசர் ஆப்பிளை தேடி காட்டுக்கு போனாங்க. போகிற வழியில் ஒரு சிங்கம் அவர் மேலே பாஞ்சிச்சு. அது கடிக்கும்னு நினச்சா அவர் கையை நக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இளவரசரும் அதை தட்டி கொடுத்துட்டு திரும்பி போனாங்க. போகிற வழியில் ஆப்பிள் மரம் இருந்துச்சு. அதுலேருந்து பறிச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஆப்பிள் எடுக்க போனார். அப்போ ஒரு குட்டி நாய் கத்துச்சு. நாய் பின்னாடியே இளவரசர் போனார். அது ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு. குகைக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்க பக்கத்து நாட்டு இளவரசி